ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எக்ஸாம்பிள்ஸ் 1.4 பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாலோ சிலிண்டர் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு சிலிண்டர் இருக்குது பெருசாக, ஓகேவா? ஸோ அது ஃபுல்லாக வந்து எல்லாமே ஃபில் ஆகிருக்கு. ஸோ ஃபுல்லாக சர்ஃபேஸாக இருக்குது. இது 3 டைமென்ஷனல் ஷேப். இப்போ இந்த சிலிண்டரில் வந்து நான் ஒரு சின்ன ஓட்டை போட்டு குட்டி சிலிண்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் உள்ளுக்குள்ளே. ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாலோ சிலிண்டர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நட்டு போல்ட் இருக்குல்ல, நட்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கிற போல்ட்டெல்லாம் எடுத்து பாருங்கள். அது கிட்டத்தட்ட ரொம்ப இருக்காது, கிட்டத்தட்ட வந்து ஹாலோ சிலிண்டர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த சின்ன சிலிண்டருக்கு வந்து இன்டர்னல் சிலிண்டர்னு சொல்லுவோம். இன்டர்னல்னா உள்ளே இருக்குது. ஸோ உள்ளே இருக்கிறனால இது பேர் இன்டர்னலும், வெளியில் இருக்கிற சிலிண்டருக்கு பேர் வந்து எக்ஸ்டர்னல். பெருசாக இருக்குல்ல, அது பேர் எக்ஸ்டர்னல். நடுவில் இந்த கேப் இருக்கு பாருங்கள், இது திக்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போல்ட்டு கூட எடுத்து பாருங்கள், அதில் வந்து திக்னஸ்னு இருக்கும். ஸோ திக்னஸ்னால் அதோட எவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரும். ஸோ இது வந்து இதுக்கு வந்து சின்ன சிலிண்டரும் இப்போ 2 டைமென்ஷனல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தெரியும் உங்களுக்கு. 2 டைமென்ஷனலில் பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும். அப்போது இங்கேருந்து இங்கே வந்து ஒரு ரேடியஸ் வந்து 6, இந்த பெரிய சிலிண்டரோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு சொல்லுவோம். இப்போ நடுவில் இருக்கிறதுக்கு வந்து பேர் திக்னஸ் இருக்கான்னு சொல்லிட்டேன். அப்போது கேபிட்டல் ஆர் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. 6 ஸ்மால் ஆர் ப்ளஸ் திக்னஸ், இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா கேபிட்டல் ஆர் வந்து கிடச்சிடும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் நிறைய சம்ஸில் வரும். இந்த சம்லேயே கூட அப்படி தான் வந்திருக்கு. ஸோ இப்போ ஹாலோ சிலிண்டர் அப்படின்னா வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட சிஎஸ்ஏ வந்து என்னென்னு பார்த்துருவோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து உள்ளே இருக்கிற சிலிண்டரோட ஏரியாவே கண்டுபிடிக்கணும், வெளியில் இருக்கிற சிலிண்டரோட ஏரியாவே கண்டுபிடிக்கணும். அப்போ நார்மல் சிலிண்டரோட ஏரியானா 2πRH. அப்போ 2π உள்ளே இருக்கிற சிலிண்டருக்கு வந்து ரேடியஸ் வந்து இன்டர்னல் சிலிண்டரோட இன்டர்னல் ரேடியஸ் வந்து R இன்டூ H ப்ளஸ் 2π எக்ஸ்டர்னல் சிலிண்டரோட ரேடியஸ் வந்துட்டு கேபிட்டல் R இன்டூ H. அப்போ காமனாக இருக்கிற எடுத்திங்கன்னா 2πH இன்டூ ஸ்மால் ஆர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர்னு வரும். அதாவது இன்டர்னல் ரேடியஸ் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ரேடியஸ்னு வரும். ஸோ இதான் வந்து சிஎஸ்ஏ ஆஃப் ஹாலோ சிலிண்டர். சரியா? கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். If 1 liter of paint covers 10 meters square, how many liters of paint is required to paint the internal and external surface areas of cylindrical tunnel whose thickness is 2 meter, internal radius is 6 meter and height is 25 meter? அதாவது 1 லிட்டர் பெயிண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா 10 ஸ்கொயர் மீட்டர் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணலாம் ஒரு ஹாலோ சிலிண்டரை. ஹவு மெனி லிட்டர், அப்போது ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் பெயிண்ட் வந்துட்டு ரெக்கார்ட்னு கேட்டுட்டு இந்த ஹாலோ சிலிண்டரோட சில வேல்யூஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இந்த வேல்யூஸ் நம்ம அதோட ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஹாலோ சிலிண்டர் அவங்க டைரெக்டாக கொடுக்கல, சிலிண்ட்ரிக்கல் டன்னல்னு கொடுத்துருக்காங்க. டன்னல் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த பைப்பு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வந்து டன்னல். உங்கள் ரோட்டோரத்துலாம் பார்த்துருப்பீங்க, இப்படி பெருசாக இருக்கும் பைப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வாட்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெருசாக ரோட்டோரம் கருப்பு கலரில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேர் தான் வந்து சிலிண்ட்ரிக்கல் டன்னல். இங்கே டேரெக்டாலாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. முந்தி தான் வந்து டேரெக்டாக ஹாலோ சிலிண்டர்னு உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. இப்போலாம் அப்படி இல்லை, ட்விஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இதோட திக்னஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர். ஸோ திக்னஸ்னால் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டபிள்யூன்னு கூட ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இன்டர்னல் ரேடியஸ், அதாவது உள்ளே இருக்க ரேடியஸ் ஸ்மால் ஆர் வந்து 6 மீட்டர், ஹச் வந்துட்டு 25 மீட்டர். இப்போ கேபிட்டல் ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆர் ப்ளஸ் டபிள்யூ, ஸ்மால் ஆர் ப்ளஸ் டபிள்யூ. அப்போ 2 மீட்டர் ப்ளஸ் 6 மீட்டர் which is equal to 8 மீட்டர். கேபிட்டல் ஆர் 8 மீட்டர் கிடச்சிது. இப்போ சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கும். ஏரியா கண்டுபிடிச்சா தான் எத்தனை லிட்டர் பெயிண்ட் தேவை அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு 2πH இன்டூ ஸ்மால் ஆர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர், இதான் வந்து ஃபார்முலா, ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இப்போ 2 இன்டூ 22/7 இன்டூ ஹச்சோட வேல்யூ வந்து 25 இன்டூ ஸ்மால் ஆர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் வந்து 14 வருது. 6 + 8 மீட்டர் வந்து 14 மீட்டர் ஸ்கொயர். அதுக்கு மட்டும் மீட்டர் ஸ்கொயரில் டோட்டலாக சரி ஸ்கொயர் யூனிட்னால நான் மீட்டர் ஸ்கொயர்னு எழுதுறேன். ஸோ ஹச்சுக்கு ஒரு மீட்டர் இருக்கும், இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு மீட்டர் இருக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மீட்டர் இன்ட்டு மீட்டர் மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ அதான் வந்து நான் டேரெக்டாக எழுதியிருக்கேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். சரியா? ஸோ இந்த 7 அந்த 14 கேன்சல் பண்ணால் 2 மாறும். அப்போ 2 இன்டூ 22 இன்டூ 25 இன்டூ 2 மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயருங்க சும்மா தான் எழுதுறேன். இதுக்கு மட்டும் மீட்டர் ஸ்கொயர் இல்லை, டோட்டலாக சேர்த்து தான் மீட்டர் ஸ்கொயர். ஸோ நீங்கள் இப்படி கூட ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க. ஸோ 2 இன்டூ 2 வந்து 4 வரும். 4 இன்டூ 22 வந்து 88 இன்டூ 25 மீட்டர் ஸ்கொயர். 88 இன்டூ 25 வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 5 8s are 40, ரிமைனிங் 4, 5 8s are 40, 44, 2 8s are 16, ரிமைனிங் 1 17 வருது. ஸோ 0 0, ரிமைனிங் 1 5, 2 12 வருது, ரிமைனிங் 1 2, 2200 மீட்டர் ஸ்கொயர்னு வந்து கிடைக்குது. ஸோ இதான் வந்து ஏரியா சிஎஸ்ஏ. அப்போது 1 லிட்டருக்கு வந்துட்டு 1 லிட்டர் கேன் பி யூஸ்டு ஃபார் 10 மீட்டர் ஸ்கொயர். இதான கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போது எத்தனை லிட்டருங்கிறது எக்ஸ் லிட்டர்ஸ் கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸ் லிட்டர்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் 2200 மீட்டர் ஸ்கொயர். 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 10 மீட்டர் ஸ்கொயர்னா எத்தனை லிட்டருக்கு 2200 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +1 படிப்பீங்க, கெமிஸ்ட்ரியில் படிப்பீங்க.
ஸோ இது வந்து ஆப்போசிட்டாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு இது கூட இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 லிட்டர் இன்டூ 2200 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லிட்டர்ஸ் இன்டூ 10 மீட்டர் ஸ்கொயர். இது பேர் வந்து ஸ்டாக்கியோமெட்ரின்னு சொல்லுவோம். நீங்கள் 11th வந்து இன்னும் டீட்டெயிலாக படிப்பீங்க கெமிஸ்ட்ரியில் குறிப்பாக. ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்துருவோம். எக்ஸ் லிட்டர்ஸ் மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மிச்சத்தை எல்லாம் இன்னொரு சைடு வச்சுக்கணும். அப்போ எக்ஸ் லிட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர் இன்டூ 2200 மீட்டர் ஸ்கொயர். அந்த 10 மீட்டர் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா டிவைடட் பை 10 மீட்டர் ஸ்கொயர். இந்த மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 10ல் இருக்கிற 10ஐயும் இங்கே இருக்கிற ஒரு 0வும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 லிட்டர் இன்டூ 220 வந்து பார்த்தீங்கன்னா 220. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே லிட்டர்ஸ் தேவையில்லை. ஸோ 220 லிட்டர் அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கன்க்ளூஷன் வந்து எழுதிடலாம். தேர்ஃபோர் 220 லிட்டர்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் பெயிண்டிங் அப்படின்னு வந்து நம்ம கன்க்ளூஷன் எழுதிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ.